அம்மாபட்டினத்தில சாப்பாடுக்காக டோக்கன் குடுக்கப்படுது. அந்த டோக்கன்ல ஜெராக்ஸ் எடுத்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன் எடுத்து அதற்காக சாப்பாடு வாங்கிட்டாங்க. இந்த சாப்பாட வாங்குனத பார்த்துட்டு பல பேர் வந்து, "நீ எப்படி இப்படி பண்ணலாம்? ஒரு ஆளுக்கு 1 தான் குடுக்க முடியும்." அப்படிங்கிற மாரி அந்த பெண்ண வந்து கடுமையான சொற்களால, கடுமையான வார்த்தைகளால அந்த பெண்ண திட்டுறாங்க. அந்த பெண்ண திட்டுறது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஹிஜாப இழுத்து அந்த பெண் யார் என்று பார்ப்பதற்காக அவங்களுடைய அந்த ஹிஜாபை எல்லாம் எல்லா ஆண்களுக்கு மத்தியில இந்த மாதிரி செய்றாங்க. ரொம்பவுமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவங்க பசிக்காக இந்த மாரி செஞ்சுட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு கரெக்ட்டா வந்து சொல்லியிருக்கலாம். அல்லது "இப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா, எல்லாருக்கும் தேவைப்படுது." அப்படின்னு கண்ணியமான முறையில சொல்லியிருக்கலாம். எல்லாருடைய ஆண்களுக்கு மத்தியில அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்த பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது, ஒரு நபர் வந்து தெரியாம பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சிறாரு. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை அழைத்து சொன்னாங்க, "இந்த மாரிலாம் செய்யக்கூடாதுப்பா, இது தவறு" என்று அவருக்கு அறிவுரை சொல்லி, அவங்களுக்கு வந்து எந்த விதமான தண்டனையும் கொடுக்காமல் அவங்களிடத்தில கண்ணியத்த சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த சம்பவத்த பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்பவுமே கவலைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா, இப்படி ஒரு கண்ணியமிக்க ஒரு ஒரு சபையில இந்த மாதிரி ஒரு பெண்களிடத்தில நடந்து கொள்வது ஏற்கத்தக்கதே இல்ல. இந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க.